ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அழைக்கலும் என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உங்களை வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகுகளாலே நம்மை மூடுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். கர்த்தருனை காக்கிறவர் கர்த்தருன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன்னை ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் நம் போக்கியம் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னை நீங்க காப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆயினும் மூன்றானால் உயிரோடு எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றானால் உயிரோடு எழுந்த இயேசு அற்புதர். என்னோடு பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். என்னோடு பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும்
இயேசு அற்புதர். அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. சொல்லுங்க, நான் அவரை தேடுறேன், எனக்கு இயேசு அற்புதராயிருப்பார், அதிசயம் செய்வார், ஆலோசனை கொடுப்பார். அவர் தேடும் பொழுது எனக்காக அவர் வழக்காடுவார். அவரை தேடும் பொழுது எனக்காக யுத்தம் செய்வார். நான் அவரை தேடும் பொழுது என் நோய்களையும் என் வியாதிகளையும் நீக்கும் மருத்துவராக வருவார். அவரை தேடும் பொழுது எனக்கு தகப்பனாக, தாயாக, என் சகோதரனாக அவர் வருவார். அவரை தேடும் பொழுது என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார். நான் அவரை தேடும் பொழுது, இயேசுவை தேடும் பொழுது, இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது அவர் என்னை உயர்த்துவார். என் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இயேசுவை தேடினவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அவர் வெற்றியை கொடுப்பார், அவர் ஜெயத்தை கொடுப்பார், அவர் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வார். நமக்கு விரோதமாக எழும்பினவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற காரியங்களை உன் கண்கள் காணும், அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை காணும். துன்மார்க்கிற்கு ஒரு பலனை நீ காண்பாய். ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம தொடர்ந்து ப்ராஸ்பெரிட்டி அதை குறித்தும், ஹெல்த்தை குறித்தும், டயட்டை குறித்தும், வேதாகமத்தில் இருக்கிற டயட் பற்றிய சிந்தனைகளை குறித்தும், கர்த்தர் கொடுத்த டயட், டானியல் டயட், அவனுடைய டயட்டை குறித்தும் நாம் நிறைய பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம கேட்க போகிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். அதுல சில வசனங்களை நான் வேகமாக உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிழைத்து பெருகி, டியூட்ரானமி 8:1. நீங்கள் பிழைத்து பெருகி. நல்ல கவனிங்க. நம்ம பெருகணும்னா, வர வர விருத்தி அடையணும்னா, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். நல்ல ஜெபத்தோடு கேளுங்க ப்ளீஸ். ஜெபத்தோடு கேளுங்க. ஏன்னா நிறைய அழிவுகளை பார்க்கிறோம், நிறைய வியாதிகளை பார்க்கிறோம், நிறைய போராட்டங்களை பார்க்கிறோம். ஒரு நாளும் நிம்மதி இல்லை. வேதனை மேலே வேதனை, அழிவின் மேலே அழிவை நாம் சந்தித்து வருகிறோம். நீங்கள் பிழைத்து பெருகும்படி ஆவியானவர் நமக்கு சொல்கிறது. நாம பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த 2ஆம் வசனத்துல, உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைத்து பார்ப்பாயாக. அதன் பிறகு 3ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படிதான் ஆண்டவர் அவர்களை போஷித்து நடத்தினாராம். தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழுதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நடத்துறார்னா இப்படிலாம் ஆச்சரியங்கள் இருக்கும். 3ஆவது வசனத்துல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத இருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். சரி, அந்த மன்னா பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம்
31 யாத்திராகம் எக்ஸோடஸ் 16:31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. கொத்தமல்லி அளவாய் அப்படின்னா என்ன புரியல. சரி, ஒருவேளை கொத்தமல்லி பத்தி சொல்றாங்களோ. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆனா தேன் நமக்கு புரியுது இல்ல, தேன் நமக்கு அது நல்லா புரியுது. என்னாகமம் 11 அதிகாரம் அதுல 7 வசனத்தை வாசிக்கலாம். அந்த மன்னா கொத்தமல்லி விதையும் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களிலே அரைத்தாவது உரலிலே இடித்தாவது பானைகளிலே சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெய் ருசியை போல இருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழுந்தது. இதுல கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லப்பட்டிருக்கு, எப்படி சமைத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த மன்னாவினால தான் உங்களே போஷித்தார். அப்போ இதுல நம்ம பெற்றுக்கொள்கிற செய்தி என்னன்னா, வெண்மையான கொத்தமல்லி அளவாய் தேனில் இட்ட பணிகாரம் போல அதே போல ருசி உள்ளதாய் இருந்தது. அதை சமைத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். சரி, இதுதான் டயட் ஆஃப் இஸ்ரேல். 40 வருஷமும் இதுதான் அவங்க சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிட்டதுனால அவருடைய வஸ்திரம் படிதாய் போவதும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் வழியிலே நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்வாயாக. நீ பிரவேசிக்கும் தேசத்தை பற்றி அவர் சொல்கிறார். அதுதான் முக்கியம். இப்போ ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு கொண்டு போறார். அங்க என்னென்ன இருக்குன்னு நாம சொல்ல போறோம் பாருங்க. அந்த தேசம் பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நல்ல தண்ணீர் உள்ள ஒரு தேசம். சரிங்களா? அது கோதுமை, வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள தேசம். அப்போ ஆண்டவர் ஒரு தேசத்தை காண்பிச்சு அங்க போங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஃபுட் சார்ட் வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்க வனாந்தரத்துல சாப்பிட்ட ஃபுட் டயட் என்னன்னா மன்னா. அதன் பிறகு அவங்க இறைச்சியை கேட்டாங்க. சரி, ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். அதையும் கூட ஆண்டவர் நிறுத்தி போட்டார். காடையை குவியம்படி செய்தார். அது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் கானான் தேசத்தில் இருக்கிற டயட் சார்ட். நல்ல கவனிங்க, கோதுமை எடுத்துக்கணும். ஏன் அதை சொல்றாரு? நல்ல கவனிங்க. அந்த தேசத்துல ஏன் இதெல்லாம் இருக்கு இல்ல, அந்த தேசத்துக்கு ஏன் கொண்டு போறார்? அவர் ஏன் ரொம்ப ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றார்? அப்போ எது முக்கியம் பாருங்க. கோதுமையும் வார்கோதுமையும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ல. அதுல ஒருவேளை ஆங்கிலத்துல பார்லி என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ கோதுமை அண்ட் பார்லி ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம உணவுகளில. இந்த கோதுமை சாப்பிட சொல்றாங்க. டயபெட்டிக் வந்தா, வெயிட் லாஸ் வந்தா கோதுமை சாப்பிட சொல்றாங்க. பார்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் வெயிட் லாஸ்
பற்றி அதுக்கப்புறம் சிறுகுடலை க்ளீன் பண்ணும், அதன் பிறகு சிறுநீரகத்தை க்ளீன் பண்ணும், கணையத்தை க்ளீன் பண்ணும், அதுவும் சுகர் லெவலையும் குறைக்கும், கொழுப்பை குறைக்கும். பாருங்களேன், ஆண்டவருடைய தீர்மானம் பாருங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அடுத்து பாருங்க, திராட்சை செடிகள். திராட்சை செடி ரொம்ப முக்கியம் இல்லை, நமக்கு திராட்சை பழங்கள் மிக முக்கியம். உடனே திராட்சை பழங்கள் நம்ம மனசுல எல்லாம் நினைவுக்கு வருவதுன்னா, ஒருவேளை ஆண்டவர் இந்த குடியை பத்தி சொல்றாரோ? நோ வே. அது கிரேப் ஜூஸ் மாத்திரம்தான். நல்ல கவனிங்க, நீதிமொழிகள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க குடிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில குடிதான் நம்ம எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஒருவன் குடிகாரனா மாறிட்டானா வாழ்க்கையே அதான், அவன் கண்கள் செவப்பாக இருக்கும், மனுஷனாகவே இருக்க மாட்டான். வாழ்க்கையில நிறைய அவன் என்ன சந்திக்க வேண்டியிருக்கும், அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், திராட்சரசம் பரியாசம் செய்யும். அதாவது நான் சொல்றது, போதை உள்ள அந்த திராட்சரசம் மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குற ஒருவனும் ஞானவான் அல்ல. ஸோ திராட்சரசத்தை பைபிள் அதை ஃபெர்மெண்டட் திராட்சரசத்தை பைபிள் அனுமதிப்பதில்லை. ஆனால் திராட்சை பழங்களும் திராட்சை பழச்சாறுகளும் நிச்சயமாக குடிக்கலாம் என்பதை மாத்திரம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த குடியின் ஆவி இருக்குல்ல, ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் பெவரேஜஸ் என்ன நடக்கும்னா, தான் சுயமே மறந்து, ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மாத்திரம் சொல்றேன், லோத்தும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட பாவம், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட பாவம் என்றும் நம்ம அருவருக்கத்தக்கதாக ஒரு எம்பாரஸ்மெண்ட் சிச்சுவேஷன். பைபிள்லேயே ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஒரு ஸ்டோரி என்னன்னா, லோத்து ரொம்ப குடி வெறியில அவன் படுத்திருந்த பொழுது ஏற்பட்ட அந்த அனுபவம் தான். அதனால தான் தாய் யாரு, சேய் யாரு, அல்லது வேறு யாரு என்று கூட இந்த குடி வெறியின் ஆவிக்கு ஒன்றும் தெரியாது. எனவே குடிக்கிறவர்கள் ஜாக்கிரதையா இருங்க. அது உங்களுடைய லிவரை கெட்டு போக மட்டுமல்ல, உங்க மூளையும் கெட்டு போக பண்ணும், உங்க இருதயத்தையும் கெட்டு போக பண்ணும். நிறைய குடிக்கிறவங்களுக்கு தான் மேசிவ் ஹார்ட் அட்டாக் வரும். நிறைய குடிக்கிறவங்களுக்கு தான் லிவர் கெட்டு போகும். லிவர் கெட்டு போனா கிட்னி கெட்டு போகும். அதுக்கப்புறம் டயாலிசிஸ்ல போவீங்க. அதன் பிறகு வாழ்க்கையே திரும்ப முடியாது. ஸோ ஜாக்கிரதையாய் இருங்க. இங்க திராட்சை ரசம், திராட்சை செடி, அத்தி மரங்கள் மிக மிக முக்கியம். நாம் சாப்பிட வேண்டிய ஒரு ஃப்ரூட் எதுன்னா, அது ஒருவேளை காய்ந்த அத்தி அடையாக இருக்கலாம், அல்லது அத்தி பழங்களாக இருக்கலாம். இந்த அத்தி பழத்துல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப உங்களுக்கு விளங்குற மாதிரி ஈஸியா சொல்லணும்னா, எசேக்கியா கேன்சர்ல அவன் அவதிப்பட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், இல்லை உன்னுடைய ஆயுச நாட்களை நான் இதோட பூர்ணப்படுத்துகிறேன், நீ உன் பிதாக்களோடு கூட சேர்க்கப்படுவாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அப்போ ஆண்டவர் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்கிறார். அவர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து விட்டு ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக ஒரு ட்ரீட்மெண்ட். என்ன ட்ரீட்மெண்ட்னா, அத்திப்பழ அடைகளை கொண்டு வந்து பிளவின் மேலே 10 போடுங்கள், அப்பொழுது பிழைப்பான். ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், ஹீல் தான். ஆனாலும் ஒரு மெடிக்கல் சப்ளிமெண்டரி வேணும், ஒரு மெடிசன் வேல்யூ வேணும் என்பதற்காக அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவின் மேல், அப்போ அதை குணமாக்குற ஆற்றல் அதுக்கு இருக்கிறது.
நிறைய விட்டமின்ஸ் அதில் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைச்சதுனால திராட்சை பழங்களிலே என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கிறது, அதனுடைய நன்மைகள் என்ன, வீட்லேயும் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, பார்லியில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, அடுத்து நான் சொன்ன மாதிரி அத்தி செடியில் என்னென்ன, அத்தி பழத்தில் என்ன இருக்கிறது, அடுத்து நமக்கு எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கிற ஒன்று மாதுளை. மாதுளை என்னதற்கெல்லாம் பயன்படுத்தும்? கேன்சர் குணமாக பயன்படுத்தப்படுகிறது, இரத்தம் சுத்தமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆக உங்கள் உணவில மாதுளை பழங்களை நீங்க சேர்த்து கொள்ளுங்க. சிலர் சொல்றாங்க இந்த மாதுளை இந்த தோல்ல கூட அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று. அதுவும் நாட்டு மாதுளைகளை நீங்கள் வாங்கி சாப்பிடும்படி அன்போடு அழைக்கிறேன். அடுத்து ஒலிவ மரங்களும் எண்ணெய், அதுக்கப்புறம் தேன். ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில், அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், நம்ம ஊர்ல காஸ்ட்லி தான். ஆனா வெளிநாட்டுல அது சாதாரணமா விற்கப்படுகிற ஒரு எண்ணெய் தான். ஒருவேளை அது உங்களுக்கு கிடைக்கும்னா தயவு செய்து அதை வாங்கி அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1, 2, 3 முறையாவது இந்த ஒலிவ எண்ணெயில சமைச்சு பாருங்க. அதுல ஒரு முக்கியமான சத்து இருக்கிறதாக இருக்கிறது. அதையும் அந்த பயன்களை நீங்க பாருங்க, தயவு செய்து பாருங்க. ஒலிவ எண்ணெய்களை சாப்பிடுகிற பொழுது உங்களுடைய ஆர்ட் சுத்தப்படுத்தப்படுகிறது, ரத்தம் சுத்தப்படுத்தப்படுகிறது, கெட்ட கொலஸ்ட்ரால் அதுல இல்லை. அதன் பிறகு தேன். தேன் ஒரு முக்கியமான ஒரு மெடிசனல் வேல்யூ உள்ள ஒரு சுவையான மருந்து என்று கூட சொல்லலாம். அதனால தேனையும் நீங்க சர்க்கரைக்கு பதிலாக, வெல்லத்திற்கு பதிலாக சுவைக்கு தேனை பயன்படுத்துங்க. ஸோ இதுதான் ஆண்டவர் சொன்னார். நீங்க போகும்போது கானான் தேசத்துல உங்களுக்கு ஒரு டயட் இருக்கிறது. என்ன டயட்னா, நீங்க அடிக்கடி சாப்பிட வேண்டிய ஒரு பொருள், டயட் இருக்கிறது, உணவு இருக்கிறது. அது என்னன்னா, திரும்ப சொல்லுகிறேன், வீட், பார்லி, அடுத்து என்ன, திராட்சை பழங்கள், அத்தி பழங்கள், மாதுளை பழங்கள், ஒலிவ எண்ணெய், அதன் பிறகு தேன். 7 ஃபுட் ஐட்டம்ஸ். இதை உங்க மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியுமா? ரொம்ப எளிமையா. உங்களால தீர்க்காயுசோடு வாழணும்னா, உங்க ஜெனட்டிக் டிஸார்டரை சரி பண்ணணும்னா, உங்க வாழ்க்கையில காணப்படுகிற, உங்க உடலில் காணப்படுகிற கெட்ட வைரஸ்கள் கொல்லப்பட வேண்டும்னா, இந்த உடம்பு இழைக்கணும்னா, தலைமுறை தலைமுறையா, சந்ததி சந்ததியா நீங்க காணணும்னா, இந்த 7 உணவை எப்படியாவது 7 நாளுக்குள்ள நீங்க பயன்படும். ஒரு நாள் வீட், ஒரு நாள் பார்லி, ஒரு நாள் எண்ணெய், ஒலிவ எண்ணெய், ஒரு நாள் கண்டிப்பாக திராட்சை, ஒரு நாளுக்கு நீங்க பேரிச்சம்பழம் இல்லை, அத்தி பழங்கள், மாதுளை பழங்கள், இவையெல்லாம் சாப்பிடுங்க. அப்பொழுது அப்புறம்தான் விசேஷமாக அடுத்து என்ன சொல்லணும்னா, அடுத்து இதுல வருகிற வார்த்தை என்னன்னா, நீங்க புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகளின் திரட்சியாகிய உன் வெள்ளியும் பொன்னும் பெருகி உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேற்றுமையாலும் உன்னுடைய அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் புறப்பட பண்ணினவரும் உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளுமாய் சர்ப்பங்களையும் தேள்களையும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாக உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்தவராகி உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என் சாம்பத்தியம் என்று சொல்லாதீங்க என்பதெல்லாம் இங்க வரும். மறக்க கூடாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சரிங்களா? இது
இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அப்போ நம்ம டயட்ல ஆண்டவரை மறக்கக்கூடாது. நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். எப்படி? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். சரி, பைபிள் ஹெல்த் பிரின்சிபிள்ஸை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நான் வேகமாக ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகம், யாராவது எழுத முடிஞ்சா எழுதிக்கங்க. 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக காணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். குவாரண்டைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருவருக்கு வியாதி இருக்கும்னா, தொற்று வியாதி இருக்கும்னா ரொம்ப ஜாக்கிரதையா அவர்கிட்ட இருந்து நம்ம தூர விலகி இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற அறிவார்ந்த ஆலோசனைகளை கேளுங்களேன். அல்லது நமக்கு ரொம்ப பெரிய பாசம், நம்முடைய பெரிய நேசம், நம்ம அப்பா பிள்ளைகள்லாம் ஒன்னாதான் இருப்போம், அதெல்லாம் தவறு இல்லை. இருந்தாலும் இந்த உலகத்திலே காணப்படுகிற சில பாவங்களுக்கு நாம குவாரண்டைன் பண்ண வேண்டும். அவன் பாவம் செய்கிறான், பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறான், பாவத்தினாலே வியாதி பெற்றிருக்கிறான். அவனிடத்துல போய் சேர்வதோ அவனிடத்துல போய் பழகுவதோ தவறு. அவனுக்கு அது குவாரண்டைன். அது ரெண்டாவது. அடுத்து, ஹியூமன் பாடி வேஸ்ட் ஷுட் பி பரீடு ரெகுலர். பரீடு என்னாகமம், உபாகமும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12-13. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடு கூட ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்குவது. நீ மல ஜலாதிக்கு போகும்போது அதனாலே மண்ணை தோண்டி மலஜாதியா இருந்து உன்னிலிருந்து கனிந்து போனதை மூடக்கடவாய். ஸோ ஆண்டவர் எவ்வளவு அழகா அந்த காலத்திலேயே கூட பாருங்களேன், கழிவுகள் எல்லாம் கரெக்டா மூடிடுங்க. இப்போ நம்ம எல்லாம் அதை பத்தி ஒரு அவேர்னஸ் நமக்குள்ள வந்துருச்சு. இப்போ கவர்மெண்ட்டே அந்த பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் கட்டி கொடுத்திருக்கிறது. அந்த காலத்தில் கிராமங்களில் இருக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிரமாணங்கள் அது. அதிலிருந்து இன்ஃபெக்ஷன் வந்துட விடக்கூடாது, அதிலிருந்து மற்றவர்களுக்கு தொற்று வரக்கூடாது, அதிலிருந்து யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக அதை மூடிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, வாஷிங் ஆஃப் பாடிஸ் அண்ட் க்ளோத்ஸ். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம். குளிக்கிறதே இல்லை சில பேர், இல்ல? ஆனா கண்டிப்பா குளிக்கணும். 17ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம். தானாய் இறந்து போகிறதாவது பீரண்டு போவதாவது புசித்தவன் எவனும் அவன் சுதேசி ஆனாலும் பரதேசி ஆனாலும் தன் வஸ்திரங்களை தோய்த்து. கவனிங்க, வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிளீன் பண்ணிடணும். கவனிங்க, ஆண்டவர் எல்லா பிரின்சிபலும் எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா அங்கே சில ஜெர்ம்ஸ் இருக்கும், நிறைய பேர் அங்கே இருப்பாங்கல்ல, அதனால் அந்த ஜெர்ம்ஸ் இருக்கும், அல்லது அந்த பாடியில் வருகிற ஜெர்ம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் தோய்க்க வேண்டும். தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக, பின்பு சுத்தமாயிருப்பான். அவன் தன் வஸ்திரங்களை தோய்க்காமலும் ஸ்நானம்
பண்ணாமலும் இருந்தால் அது அக்கிரமத்தை சுமப்பான் என்றான். ஸோ குளிக்கணும். கிளீன் யுவர் பாடி அண்ட் யுவர் க்ளோத்ஸ். இது பொதுவா எல்லா இடத்துலையும், அதாவது இறந்து போன வீட்டுக்கு போனாலும் சரி, பீரண்டு போனாலும் ஆக்சிடென்ட்ல இறந்து போறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஏதோ சிங்கம் கடிச்சு, பாம்பு கடிச்சு, அல்லது தேல் கடிச்சு இறந்து போறதுன்னா, அந்த மாதிரி போன இடத்துல யாரா இருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்த பிறகு உன் ஆடையை துவைத்து நீ நல்லா குளிக்கணும். ஆண்டவருடைய பிரின்சிபிள்லாம் பாருங்களேன். நாங்கள் கூட சில நேரத்தில் இந்த சாவுக்கு போயிட்ட பிறகு அங்கேயும் என்ன செய்வோம், வீட்டு வாசல்லையே மாட்டிடுவோம், பாத்ரூம் வெளியிலே வச்சிருவோம், அல்லது பாத்ரூம்குள்ளே போனால் அங்கேயே உள்ளே துவச்சி போட்டு அதை சுத்தமாக பண்ண அது குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே நாங்கள் போவோம். ஆண்டவர் எவ்வளவு நம் மீது அன்பு இல்லைன்னா அவர் எவ்வளவு பிரின்சிபல்ஸ் நமக்காக வைத்திருப்பார். அவர் எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க. நான்காவது, மாரல் லிவிங் prevents sexual diseases. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 5:1-12, கொலோசியன்ஸ் 3:5-6 நீங்க இந்த செக்ஷுவல் டிசீஸ் வருவதற்கான காரணம் என்னன்னா விபச்சாரம், ப்ராஸ்டிடியூஷன். இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ப்ராஸ்டியூட் பண்ணுவான்னு சொன்னா அவன் உடல் பாதிக்கப்படும், அவனுக்கு HIV பாசிட்டிவ் ஆகும், சில வியாதிகள் வரும், டிரான்ஸ்மிட் அந்த என ஒரு வியாதி இருக்குல்ல, டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் சொல்லுவாங்க, சம்திங் லைக் தட். அந்த மாதிரி டிசீஸ்கள் வரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இதை பத்தி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா இந்த புதிய வருஷத்துல இந்த 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 விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க இந்த விபச்சாரத்திற்கு விலகி ஓடுங்க. 5வது, அனிமல் ஃபேட் should not be eaten. லேவியராகமம் 3:17, 7:22-24. not only fat but also blood. ரெண்டுத்தையும் நீங்க சாப்பிடக்கூடாது. 6வது, மனசுல ஹேட்ரஸும் பிட்டர்னஸும் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. அது ஒருத்தனுடைய ஹெல்த் கெடுக்கும். அதுக்கு லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 17-18 இதை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆனால் அது மிக முக்கியமாக தெரிகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பழக்கப்பட்டது தானே. இதை நம்ம பார்த்துடலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறேன். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவன் எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேலே பொறாமை கொள்ளாமலும். ரொம்ப அழகா சொல்றாருல, உங்களில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஹேட்ரட், பிட்டர்னஸ் இருக்கவே கூடாது. அப்போ இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பகையோடி இருக்கும் கொழுந்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகிதனோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளினாலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமமானது. இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன். ஹீப்ரூ 12th சாப்டர், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14-15 வசனம். Hatred and bitterness are detrimental to one's health அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு தலைப்பு போடலாம். ஹேட்ரட்னா ஒருத்தரை நம்ம வெறுக்கிறது, பிட்டர்னஸ்னா அவங்க மேலே கசந்து கொள்வது. இதுதான் ஒருத்தருடைய உடல்நிலையை
பாதிக்கும். ஒரு உடல்நிலை கெடுவதற்கான காரணமாக அமையும். ஸோ உங்கள் மனதுக்குள்ள ஏதாவது ஹேட்ரட் இருக்கும்னா, யார் மேலேயாவது ரொம்ப ஹேட்ரட் இருக்குன்னா, அது ஆபத்து. அது பயங்கர ஆபத்து. அதே சமயத்தில் கசப்பு, யார் மேலேயும் கசந்து கொள்ளாதீங்க. மருமக, மாமியார், மகன், யார் மேலேயும் கசந்து கொள்ளாதீங்க. நீங்கள் அதை கொஞ்சம் 1 நாளாவது 2 நாளாவது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். யார் சொல்லிட்டு போக அப்படி போங்க, அப்படியே கசந்து கொள்ளாதிருங்க. அவங்க நல்லா இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு நினைங்க. வாழ்க்கையில் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் யாவரோடும் கூட 14th verse, யாவரோடும் சமாதானம் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தொழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே, கசப்பு வந்தா கலக்கம் வரும். சரி, நான் மீண்டும் சொல்றேன். சில தலைப்புகளை டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். முதல் ப்ரொசீஜர் என்னன்னா, குவாரண்டைன் ப்ரொசீஜர். குவாரண்டைன் பண்ணிக்கொள்ள வேண்டும், ரைட்? தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். பாவியோட நமக்கு சம்பந்தம் இல்லை, அசுத்தரோடு கூட நமக்கு சம்பந்தம் இல்லை, அல்லது குரானிக்கா பரவும் வியாதி யாருக்காவது இருந்தோன்னா அவங்கள விட்டு விலகுகிறது மிகவும் அவசியம். 2வது, அந்த ஹியூமன் வேஸ்ட் ஷுட் பி பரீடு. அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எனக்கு ஆவியான திரும்ப விளக்குனதை சொல்கிறேன். யோர் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஷுட் பி க்ளீன், மஸ்ட் பி க்ளீன். ஏன்னா அதிலிருந்து தான் நிறைய வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் மற்றவர்களை, அதாவது குடும்பத்தினர்களுக்கு அது ஆபத்தை விளைவிக்கும். நீங்களும் இந்த பொது கழிப்பிடங்களில் போகிற பொழுது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். வாஷிங் ஆஃப் பாடிஸ் அண்ட் க்ளோத்ஸ் மிகவும் அவசியம். சுத்தமாக உடை அணையணும், இல்லை சுத்தமாக டெட்டால் போட்டு அல்லது கம்ஃபர்ட் போட்டு அல்லது நல்ல சோப்பை போட்டு நல்ல சர்ஃபை போட்டு உடலை சுத்தமாக வச்சு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தான் அதை போடணும். அதுக்கப்புறம் வேர்வை வந்தால் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம நிச்சயமாக மாற்றி விட வேணும். டெய்லி 2 முறையாவது கோல்டு வாட்டரில் நம்ம குளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். முடியலன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் மாரல் லிவிங் ப்ரிவெண்ட் செக்ஷுவல் டிசீசஸ். மாரல் லிவிங், அதனால் உங்கள் வாழ்க்கை முறையில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ கற்றுக்கொள்ளுங்க. அனிமல் ஃப்ளாட் அண்ட் பிளட் ஷுட் நாட் பி ஈட்டன். அடுத்து hatred and bitterness detrimental ஆஃப் ஒன்ஸ் ஹெல்த். ஓகேயா? அதனால் அது ரொம்ப இல்லாமல் இருக்கும். அடுத்து, ஓவர் ஈட்டிங் இஸ் ஹார்ம்ஃபுல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தொண்டையிலே கத்தி வைக்க வேண்டுமாம். வாசிக்கிட்டா உங்களுக்கு தெரியும்ல, அது நான் எடுக்கணும்னு அவசியம் இருக்கா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போஜன பிரியனாய் இருந்தால், போஜன பிரியனுக்கு ஆபத்து. கவனிங்க, போஜன பிரியனுக்கு ஆபத்து. உன் தொண்டையிலே கத்திவை, அதனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. அதே போல் இன்னொரு வசனமும் இருக்கிறது, அதை நீங்கள் தேடி எனக்கு அனுப்புங்க. நிறைய தேனை சாப்பிட்டாலும் அது வேறு விதமான உபாதைகளை கொண்டு வந்து, அதிக மதுரமான தேனை குடித்தாலும் அது நம்மளுடைய தேகத்திற்கு ஒத்துக்கொள்ளாது. அடுத்து 8வது, our body need proper rest. சங்கீதம் 127:2 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் 1 கட்டுவன் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால் விழித்திருக்கிறது விருதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னதான் கண்ணு முழிச்சு நீங்கள் சம்பாதிச்சு என் வீட்டை கட்டுவேன்னு நினைச்சீங்கன்னா கட்ட முடியாது.
நான் சம்பளம் வாங்குவேன்னு நினச்சா வாங்க முடியாது. அதனால கர்த்தர் வீட்டை கட்டணும். கர்த்தர் தான் நமக்கு ரெஸ்ட்டும் கொடுக்கணும். இன்னொரு வசனம் மார்க் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல அவர் ரெஸ்ட் எடுக்கும்படி அவர் இயேசு கிறிஸ்து வாசிக்கிறோம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் மார்க் சாப்டர் 6 பாருங்க 31ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்தே சற்று இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. அவருக்கு இருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். 33 நாட்கள் ஊழியம் செய்து முடிக்க வேண்டும். ஆனாலும் அந்த 33 நாட்களும் ஒவ்வொரு நாளும் அவருடைய டைம் டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க நல்ல டைமை அவர் தெரிந்து வைத்திருந்தார். ரெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் நமக்கு. அடுத்து பாருங்களேன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க். 6 நாளும் வேலை செய்யணும். எக்ஸோடஸ் 20:9-10 நீங்கள் 6 நாளும் வேலை செய்யுங்க, 7ஆவது நாள் ஓய்ந்திருங்க. கட்டளை என்ன தெரியுமா? யூ ஹாவ் டு ஒர்க். அதே போல 2 தெஸ்ஸலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லுது, நீங்க வேலை செய்யலைன்னா சாப்பிடவே சாப்பிடக்கூடாது. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். வேலை செய்தாதான் சாப்பிடணும். அப்படி வேலை செய்யலைன்னா சாப்பாடை நிறுத்துங்க, குறைத்து சாப்பிடுங்க, அளவுக்கு அதிகமாய் சாப்பிடாதுங்க. நல்ல வேலை செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பிரின்சிபல். கடைசியாக பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மிக மிக முக்கியம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இஸ் அ குட் மெடிசன். என்னங்க? குட் மெடிசன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கவனிச்சிங்களா? கொஞ்சம் எடுங்க பார்ப்போம். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீரும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமுத்துகிற மதிக்கேடனும் தேசமுமான சேதமுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விற்று வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ நல்ல கவனிங்க. என்ன? போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி போதும். அதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் அதுல 22ஆம் வசனம். மனம் மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகளை உலர பண்ணும். உன் ஆத்துமா வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. 10 பிரின்சிபலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 10 பிரின்சிபலை நீங்க பின்பற்றீங்கன்னா ஆயுள் முழுவதும் வியாதியின்றி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். ரொம்ப கோல்டன் பிரின்சிபல் இது. கோல்டன் பிரின்சிபல். இந்த கோல்டன் பிரின்சிபலை எழுதி வைங்க. யாராவது எனக்கு எழுதி கூட அனுப்புங்க. இது மனதில் எழுதுங்க, உங்க கேலண்டரில் எழுதுங்க, உங்க டைரியில எழுதுங்க. இதெல்லாம் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். அந்த இந்த வேலையிலும் கூட வியாதியிலே ஆண்டவரே இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை குணமாக்கும். நான் அன்பு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன்.
மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிற குணமாய் வருகிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேகருக்கு டெங்கு, அநேகருக்கு இருதயத்தில் பிரச்சனை, அநேகருக்கு நுரையீரலில் பிரச்சனை, இவை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கும். விசேஷமாக திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாக, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க, ஓய்வு இல்லாதவர்களுக்கு ஓய்வு கிடைக்க, சரும வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு பிரச்சனையை தீர, வியாதிகள் மாற கர்த்தர் உதவி செய்யும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை தந்த ஆசீர்வாதியம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாயிருக்கட்டும். அற்ப ஆயுசு உள்ள பாலகன் எங்கள் வழியே இருக்குவதில்லை. முதிர்ந்த வயசோடு கூட நெடுநாளோடு வாழ்ந்து மரிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.